என்ன அரவிந்த், தங்கச்சி இப்படி சொல்றா? நீயும் அந்த சண்டைய பாத்திருப்பல்ல? நான் அதை பார்க்கல ஆன்ட்டி. ஸ்கூல் முடிஞ்சதும் நானும் நந்துவும் எங்களை பிக் பண்ண ஒரு ஆட்டோ பக்கத்தில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அக்கா ரொம்ப நேரமா வரவே இல்லை. அவங்க வித்யா அக்கா கூட தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் அவங்கள போய் கூட்டிட்டு வரேன்னு நந்து மட்டும்தான் போனான். நாங்க 3 பேர் ஆட்டோல வந்துகிட்டு இருக்கும்போது நந்து திரும்பவும் என்னதான்க்கா பிரச்சனைன்னு கேட்டா. அப்போ அக்கா தங்கச்சியை திட்டினாங்க. அப்பதான் எனக்கு விஷயம் தெரியும். செவந்தி, பசங்க என்ன இப்படி சொல்றாங்க? யார் அந்த பையன்? மது எதுக்காக அந்த பையன் கூட சண்டை போட்டுச்சு? அவளை கூப்பிட்டு கேட்டா தெரிஞ்சிரும் மாமா. மது, எனக்கு ஸ்நாக்ஸ் வேணாம். ஏய், உன்னை ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக கூப்பிடல. உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், வா. என்கிட்ட அப்படி என்ன விஷயம் கேட்கணும் பாட்டி? ஏமா, நீ கொஞ்சம் வெளியில வாமா. இப்பதான் ஸ்கூல் முடிச்சு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா உட்கார்ந்துட்டு இருக்கேன். அது பொறுக்கல உங்களுக்கு? ஏய் மது, இத்தனை பேர் ஆள் மாத்தி ஆள் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். நீ என்ன அங்கேயே உட்காந்துக்கிட்டு பதில் சொல்லிட்டு இருக்க? முதல்ல கையில இருக்கிற போனை கீழே வச்சுட்டு வா. சரி, கத்தாதீங்க, வரேன். இந்த வீட்ல நமக்கு ஒரு பிரைவசி இருக்க மாட்டேங்குது. மது கிட்ட அப்படி என்ன விஷயம் கேட்கணும்னு குடும்பமே இப்படி நின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னு தெரியலையே. சொல்லுங்க, என்கிட்ட என்ன விஷயம் பேசணும்? இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன பிரச்சனை? சொல்லு மது, என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லையே. இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சு வரப்போ அங்க படிக்கிற பையன்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்தியாமே, ஏன்? அதான் நடந்த விஷயத்த உங்ககிட்ட வந்து ஒண்ணு விடாம வாமிட் எடுத்துட்டால. அத பத்தி தான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குமே. அப்புறம் என்னவா, என்ன வேற தனியா கூப்பிட்டு சொல்லுன்னு கேக்குறீங்க? தங்கச்சிக்கு அந்த பிரச்சனை ஃபுல்லா தெரியல. சண்டை முடியற டைம்ல தான் வந்து பாத்திருக்கா. அவ கேட்டதுக்கு நீ எதுவும் பதில் சொல்லலையாமே, அதான் உன்னை கூப்பிட்டு கேக்குறோம். சொல்லுமா, என்ன நடந்துச்சு? இந்த விஷயத்தை புடிச்சுக்கிட்டு நீங்க ஒவ்வொருத்தரும் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல போறத நினைச்சாலே எனக்கு டயர்டா ஆகுது ஆண்டி. ஏண்டி, ஸ்கூல்ல நடந்த விஷயத்தெல்லாம் வீட்ல சொல்லி ஏன் என் உயிரை எடுக்கிற? ஏய், இப்ப எதுக்கு தங்கச்சி மேல கோவப்படுற? அவளும் உன் கூட தானே படிக்கிறா. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா வீட்ல வந்து சொல்லதான் செய்வாங்க. அவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைனா நீயும் வீட்ல வந்து சொல்லதான் செய்யணும். படிக்கிற பசங்க வீட்டுக்கு தெரியாம எந்த விஷயத்தையும் மறைக்க கூடாது. அட்வைஸ் ஆரம்பிச்சிட்டீங்களா? இனிமேல் விடவே மாட்டீங்க. மது, அண்ணி சொல்றது கரெக்ட் தாம்மா. ஸ்கூல்ல என்ன ப்ராப்ளம்னு பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சாதான் உங்களை அந்த சிக்கல்ல இருந்து நல்ல விதமா வெளியில கொண்டு வர முடியும். ஏமா, கேக்குறாங்கல்ல, அமைதியா இருந்தா எப்படி? அந்த பையன் யாரு? அவனுக்கு உனக்கு எதுக்காக சண்டை? முதல்ல அதை சொல்லுமா எங்களுக்கு. எங்க ஸ்கூல்ல ராஜேஷ்னு ஒருத்தன் படிக்கிறான் தாத்தா. இன்னைக்கு திடீர்னு என்கிட்ட வந்து உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்றான். மது அர்ஜுனை லவ் பண்ணி அவன் கூட டிராவல் பண்ணி போக போற நேரத்துல இப்ப எவனோ ராஜேஷ்னு ஒருத்தன் குறுக்க போந்து மதுவை லவ் பண்றேன்னு சொல்லிருக்கான். இது ஒரு மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கே. ஏண்டி, அந்த பையன் உங்ககிட்ட அப்படி சொன்னது நீ அவனை சும்மா விட்டுட்டு வந்த? அதுக்குதான் நான் அவன் கூட சண்டை போட்டேனே. இந்த காதல் கத்திரிக்காலாம் என் பின்னாடி சுத்தாத, உன்னை தொலைச்சிடுவேன்னு எச்சரிக்கை பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். மது, அந்த பையன் இதுக்கு முன்னாடி உன்னை ஃபாலோ பண்ணிருக்கானா? அப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணல. சரிம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு காலையில உன்னோட நானும் ஸ்கூலுக்கு வரேன். அந்த பையனை பத்தி உங்க பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். என்னது, பிரின்சிபல் மேம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்களா? ஆமா. அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க கூப்பிட்டு அவனை எச்சரிச்சாதான் அவன் பயந்துகிட்டு உன்கிட்ட திரும்பவும் காதல் அது இதுன்னு சொல்லாம இருப்பான். அப்படிலாம் அவன் மேல கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் கொடுக்க தேவையில்ல.
இந்த மாதிரி பிரச்சனை ஆரம்பிக்கிறப்பவே செவந்தி சொல்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி சரி பண்ணிடலாம் மது. அது உனக்கு தான் சேஃப், அது தெரிஞ்சுக்கோ. அவன் என்கிட்ட வந்து லவ்வர் சொன்னதும் நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல ஆண்டி. இதுக்கு மேல எதுக்கு அவனை கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கணும்? இங்க பாரு மது, இது ஒரு ஆர்வ கோளாறான வயசு. ஒரு பையனுக்கு பொண்ணு மேல லவ் வந்துருச்சுன்னா விடாம பின்னாடியே சுத்துவானுங்க. உங்க பிரின்சிபால் மேடம் கூப்பிட்டு கண்டிச்சாதான் அவனுக்கு பயம் வரும், உன்னை விட்டு விலகி நிப்பான். திரும்ப அவன் என்கிட்ட வாலாட்டினாலும் நானும் என் ஃப்ரெண்ட்ஸுமே அவனை ஒண்ணு இல்லாம பண்ணிடுவோம் சித்தப்பா. மது, உன் ஃப்ரெண்ட்ஸுகளை வச்சு சமாளிச்சுக்கிறேன்னு சொல்றது சரிதான். இருந்தாலும் செவ்வந்தி சொல்ற மாதிரி செஞ்சாதாமா சரியா இருக்கும். உங்க மருமக இன்னும் பிரச்சனையை பெருசாதான் ஆக்குவாங்க தாத்தா. இதுல இவங்க தலையிடுறது தேவையில்லாத விஷயம். இது என்னோட பிரச்சனை. திரும்பவும் அவன் என் வழிக்கு வர மாட்டான். வந்தானா என் ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சு நான் அதை டீல் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள நீங்க யாரும் வர தேவையில்ல. தேவையில்லாம இவ்வளவு நேரம் என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. ஏய் மது, ஏமா என்னம்மா இதா? பாரு, ஒரு பையன் இவகிட்ட வந்து காதல சொல்லியிருக்கானே நாம எல்லாம் பதறி இருக்கோம். அவ என்னடான்னா நான் பாத்துக்கிறேன்னு எவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டு போறா பாருங்க. இவ அப்படி சொல்லிட்டு போறானா நான் விட்டுடுவேன் அத்தை. அந்த பையன் விஷயத்த நான் பாத்துக்கிறேன். குட்டிங்களா, நாளைக்கு அக்கா கூட நீங்க ஸ்கூலுக்கு போறப்போ அந்த பையன் திரும்பவும் பிரச்சனை பண்ணா உடனே வந்து அம்மா கிட்ட சொல்லணும். சரியா? சரிம்மா. சரி, இந்தாங்க சாப்பிடுங்க. போங்க. வாங்கண்ணே. வித்யா, வாடி வெளியில போலாம் வா. இப்ப எதுக்கு வெளியே கூட்டிட்டு வர? பிரின்சிபல் பார்த்தா திட்டுவாங்கடி. அதெல்லாம் பாத்துக்கலாம், நீ வா. நீ இவ்ளோ அர்ஜென்ட்டா எதுக்கு என்ன வெளியே கூப்பிடுற? அர்ஜுனை வர சொல்லிருக்கண்டி. என்னது? அர்ஜுன வர சொல்லிருக்கியா? ஏன்? என்னடி இப்படி கேக்குற? நேத்து அந்த ராஜேஷ் என்ன பேச்சு பேசினான் அதெல்லாம் என் அண்ணன் கிட்ட நான் சொல்லிட்டேன். அதை கேட்டு என் அண்ணன் செம்ம டென்ஷன் ஆயிட்டான். இன்டர்வெல் அப்ப வந்து கிளாஸ்குள்ளேயே புகுந்து 4 சாத்து சாத்துறேன்னு சொன்னான். நானும் அதான் சரி வான்னு சொல்லிட்டேன். ஏன்டி இப்படி பண்ண? நீ அவனை ஏதோ மிரட்டுறதுக்காக சொல்றேன்னு நினைச்சா உண்மையாவே அர்ஜுன் கிட்ட சொல்லிட்டியா? அந்த ராஜேஷ் தான் நேத்தி நல்லா திட்டி அனுப்பிட்டோம்ல. இன்னைக்கு காலையில ஸ்கூலுக்கு வந்தப்போ அவன் திரும்ப வந்து எதுவுமே பண்ணல. நம்மள எதுக்கு போய் அவனை அடிச்சு பிரச்சனையை பெருசாக்கணும்? அதெல்லாம் இல்லடி. அவன் உன்கிட்ட லவ் பண்றேன்னு சொன்னதை கூட மன்னிச்சு விட்டுறலாம். ஆனா நீ ஏத்துக்கலன்னதும் உன்னையும் என் அண்ணனையும் சேர்த்து வச்சு லவ் பண்றீங்கன்னு அசிங்கமா பேசி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பையே கலங்கப்படுத்திட்டான். அதை எப்படி என்னால பொறுத்துட்டு இருக்க முடியும்?